இந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியனுங்கிறது ஒரு பாவக்கிரகம்ங்கிறத முதல்ல நம்ம ஒரு பட்டியலில் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற பல பேருக்கு அரசு துறையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உயர்ந்த பணியோ சாதாரண பணியோ எப்படியாவது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை விரும்புகிறாங்களா விரும்பலையாங்கிறது அது அடுத்த கட்டம். அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுதா அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது பகை வீட்டில் இருக்கலாம், பாதக வீட்டில் இருக்கலாம், பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருக்கலாம், பாவக்கிரகங்களோட பார்வை பெற்றிருக்கலாம். இது எல்லாத்தையும் கணிக்கணும். அடுத்தது இந்த லக்னத்துக்கு இந்த சூரியன் எந்த இடத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல பொதுவாக பாவக்கிரகங்கள் 3, 6, 10 பொண்ணில் இருந்தால் நல்லதுங்கிறோம். அப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அரசு சார்ந்த பணியோ அரசு பணியோ அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அடுத்தது 6ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அவர்களுக்கு வரக்கூடிய எதிரிகளை பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வலிமையான எதிரிகள் தான் வருவாங்க, சாதாரண எதிரிகள் வரமாட்டாங்க. சூரியன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா கம்பீரம் தானே. அப்போ அவங்கவுங்களுக்கு ஈக்குவலான எதிரிகளாக வருவாங்க. இல்லாட்டி பார்த்திங்கன்னா அரசு துறையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்களோ அரசியலில் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர்களோ இந்த மாதிரி எதிரிகள் வருவாங்கள்ல, அந்த மாதிரி எதிரிகளை அதே போல் வலிமையான அரசியல் தலைவர்களையோ வலிமையான அரசு அதிகாரிகளையோ பயன்படுத்திக்கிட்டு இவங்க வீழ்த்திடுவாங்க. ஸோ 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதில் மாதிரி இடங்களில் கடன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதே போல் எந்த அளவுக்கு நோய்கள் வந்தால் கூட அந்த நோய்களை கட்டுப்படுத்தி அதிலேருந்து விரட்டி அடிக்கிறதுல சூரியனுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. கடன்காரர்கள் எவ்வளவு தான் கடன் வாங்கினா கூட கழுத்தில் துண்டை போட்டு இன்றைக்கே வச்சுட்டு போடாங்கிற மாதிரி எவனும் வரமாட்டான். இந்த மாதிரி இதில் பாதுகாப்பு, அதாவது எதிரிகள் எவ்வளோ வலிமையாக இருந்தால் கூட இந்த 6ஆம் இடத்துல சூரியன் உள்ள ஜாதகர்களை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து போவான். ஏன்னா வலிமையானவர்கள் ஊரில் பல பேர் இருப்பாங்க, ஆனால் சாதாரண ஆளை கண்டு சில ஒதுங்கிலாம் போவாங்கள்ல. அது மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களை கண்டு அவங்க எதிரிகள் ஓரளவு அடங்கி போவாங்க அப்படிங்கிறது ஒரு பொதுவான கணக்கு.